நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அநீதியை பொறுத்துக் கொள்வது சத்திரிய தர்மத்துக்கே வெட்டக்கேடு. தவறிழைத்தால் விட்டுவிடுவது சத்திரிய மகனுக்கு உகந்ததல்ல. அவன் வீரத்தையே பழிப்பதாகும். தங்களுக்கு அரியாசனம் என்று மக்கள் முன்னால் முடிவெடுத்து வழங்கிய பிறகு அந்த அரியாசனத்தின் மீது உட்கார அருகதை எந்த ஒருவனுக்கும் இல்லை, தங்கள் மன்னவருக்கும் கூட. அண்ணா, தங்கள் தம்பி லக்ஷ்மணன் இருக்கின்ற வரை அந்த அரியாசனத்தின் மீது மகாராணி சீதையுடன் தாம் கொலுவீற்றிருக்க வேண்டும். மன்னவர் தசரதரும் அவர் மைந்தன் அந்த பரதனும் தங்கள் அவையிலே வணக்கம் சொல்லி நிற்க வேண்டும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி! எத்தனை உயர்ந்த எண்ணங்கள்! பெற்ற தந்தை மைந்தனின் முன்னால் நிற்க அவர் மைந்தன் தன் மனைவியோடு ஆசனத்து மீது அமர்ந்து தந்தைக்கு ஆணையிடும் காட்சி, அதிசய காட்சி. தேவர்களும் வருவார்கள் இந்த ஆனந்த காட்சியை காண. அயோத்தியின் மனித பண்புகள் சரிவதை கண்டு கலங்கும். பெற்றவர் என்பதனால் அவர் நீதியில் இருந்து கீழிறங்கி ஒரு உத்தம புத்திரனுக்கு சாகசக்காரியின் மயக்க. போதும், நிறுத்து லக்ஷ்மணா, போதும். உன் சிந்தனையின் சீரழிவு இன்னும் தொடர்ந்தால் என்னை அண்ணா என்று கூப்பிடுவது விட்டுவிடு. இனி இன்று முதல் என் முகத்தில் விழிக்காதே. அண்ணா, தாங்களா சொல்கிறீர்கள்? தங்களை விட்டு நான் எப்படி வாழ்வேன்? தாங்கள் என் தெய்வம் அண்ணா. என் தெய்வத்திற்கு ஒரு தீங்கு என்றால், என்னுடைய தெய்வத்திற்கு ஒரு அநீதி என்றால் அதை எப்படி பொறுப்பேன்? உன்னிடம் அவ்வாறு யார் சொன்னது? ராமனுக்கு தீங்கு நிகழ்ந்ததென்று, ராமனுக்கு அநீதி நேர்ந்ததென்று பொறுமையின்றி நீ பேசினாயே, இதுதான் அநியாயம், அநீதி. லக்ஷ்மணா, ராமனுக்கு நீ அநியாயம் செய்கிறாய், உன் அப்பாவுக்கு அநீதி இழைக்கிறாய். அப்பாவுக்கா? ஆம், அப்பாவுக்கு. அவர் படும் வேதனை நீ அறிவாயோ? அறிவாயோ அவர் பிரச்சனை என்ன என்று? அறிவாயோ அவரை போன்ற வீர தீரம் உள்ளவர் செயலற்று சங்கடப்படுவதை? எவன் பெண்மோகத்தில் விழுகிறானோ அவனுக்கு அந்த நிலை உண்டு. அவருடைய சங்கடங்கள் பெண்மோகத்தால் அல்ல. சங்கடங்களுக்கு காரணம் ஆம், தர்மம். இன்று ஒரு நேர்மையான அரசரின் கடமையும் ஒரு தந்தையின் கருணையும் சந்திக்கின்றன. அவர் சத்தியத்தை மதிப்பதா, இல்லை அன்பினை மறப்பதா? இதுதான் இன்றைய பிரச்சனைக்கு காரணம். ஒரு அரசன் யாருக்காவது வாக்களித்தால் காப்பாற்றியாக வேண்டும். ஆம், வாக்களித்தபடி செயல்படுவதற்காக அரசன் தன் அருமை மைந்தனையும் இழக்கும்படி ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அவர் தன் வாக்கினை கைவிட்டால் அவரது புகழ் மட்டும் கரைபடாது, மகத்தான வாழ்க்கையே கரைபட்டு விடும். அவர் தன் வாக்கினை காப்பாற்றினாலோ அவர் உயிர் மைந்தன். யாரை பிரிந்தால் இவரால் வாழ முடியாதோ அவனை கானகத்திற்கு அனுப்ப வேண்டும். 14 வருடங்கள். லக்ஷ்மணா, அவருடைய வேதனை ஏன் புரியவில்லை? இன்று அவர் நிலை கானகத்தில் அடியுண்ட சிங்கம் போல் இருக்கிறது. செயலற்று கிடக்கும் சிங்கத்தின் மீது சிந்தனையற்று சீரும் சிங்கமே, உன் பக்குவமற்ற தன்மையை காட்ட விரும்புகிறாயோ? தந்தையாருக்கே தலைகுனிவு. எதிலுமே நேர்மையுள்ள தந்தையை பற்றி தகாததை சொல்லி நீ பாவம் செய்து விட்டாய். அதற்கு பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். நாம் செய்தாக வேண்டும். அவருக்கு நேர்மையிலும் தர்மத்திலும் சிந்தனை இல்லாதிருந்தால் இந்த சத்திய சோதனை நடக்குமா? இன்று ராமன் உதவியற்ற நிலைமையில் அவரை கண்டேன். மௌனமாயிருந்த மன்னரை கண்டேன். மைந்தனுக்காக மாவீரர், மகான், ஒரு பண்புமிக்க தந்தைக்கு துயரங்களா? மைந்தனின் முதற்கடமையை செயலாக்குவதற்கு இனிமேல் தயங்கக்கூடாது. நான் அவர் மைந்தனாக பிறந்ததால் மகிழ்ச்சியோடு என் கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய சத்தியத்தை, தர்மத்தை, வாய்மொழியனை காக்க வேண்டும். மக்களின் மன்னவர், தனக்கென வாழாதவர். லக்ஷ்மணா, நாம் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் இப்படி ஒரு தந்தையை பெறுவதற்கு. மகனை தந்தை வெறுத்தாலும், பாசத்தை மறந்து அவனை துரத்தி விட்டாலும் நல்லதொரு மகனின் கடமை
அவன் தன் தந்தையை தெய்வமாக பூஜிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் அவருக்கு உயிர் கொடுத்தவர். லக்ஷ்மணா, எவனுக்கு தந்தையிடம் பக்தி இல்லையோ அவனை தேவர்கள் என்ன, தெய்வங்களும் கூட வெறுக்கும், அவனுடைய பூஜையை மறுக்கும். பிரபு, தங்களுக்கு மாதா கைகை செய்கின்ற கொடுமையை பொறுப்பதா? மாதா கைகேயின் கொடுமை இதில் எதுவும் இல்லை. பிரபு, ஆம் லக்ஷ்மணா, பிள்ளை பிராயத்திலிருந்து இன்று வரை மாதா கைகேயி நம்மை கண்ணென காத்தார்கள், கருவிழி போல் நினைத்தார்கள். உண்மையில் அவர்கள் செலுத்துகின்ற அன்பு கங்கையின் புனிதத்திற்கு ஈடானது. தாய்மையின் நெஞ்சத்தை அங்குதான் தரிசித்தேன். தங்களின் கருத்தில் கங்கையின் புனிதத்துக்கு ஈடானவர் ஏனிப்படி அரசியல் சூழ்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கிறார் அண்ணா. இன்று வரை பதில் கிடைக்காத கேள்விகள் எத்தனையோ. உண்மை எதுவென்று யாருக்கும் தெரியாது. எதிர்பாராமல் ஒரு நாள் பூகம்பம் நிகழ்கிறது, மனிதர்களின் உயிரோடு விளையாடி அடங்குகிறது. இந்த சமயங்களில் குறை கூறிக் கொண்டிருக்க கூடாது. தீர்ப்பு அவன் கையில் இருக்கிறது. திருப்பங்கள் அவன் விருப்பப்படிதான் நடக்கின்றது. இன்று நடக்க வேண்டியது விதிப்படி நடந்தே தீரும். அந்த விதிதான் மாதா கைகேயின் நேச நெஞ்சத்தையும் பாச உணர்வையும் கூட இடம் மாற செய்து விட்டது. இடம் மாறச் செய்தால் தம்பியின் மனம் அதை பொறுக்காது அண்ணா. வீரம் உள்ளவனுக்கு இந்த பரீட்சை அந்த ஈரமில்லாதவர் வைப்பதா? ஆபத்து நிகழும் போது வீரத்திற்கு பரீட்சை ஏது? மனித இயல்புகளுக்கு பரீட்சை நடக்கிறது. லக்ஷ்மணா, வீரம் என்பது ஆயுதம் ஏந்துவது மட்டுமல்ல. பொறுமையோடு ஆயுதம் ஏந்தாமல் மௌனமாக இருப்பது கூட வீரனுக்கு அழகு. வில்லை வைத்து விடு. உன் ராமன் சென்ற பிறகு ராஜா பரதனுக்கு பணி செய்திரு. தாம் சென்ற பிறகா? என்ன சொல்கிறீர்கள்? இன்று தாம் வனம் சென்றால் உங்களோடு நானும் வருவேன். இல்லை லக்ஷ்மணா, இல்லை. வனவாசம் விதித்தது எனக்கு, உனக்கல்ல. என்ன பிரபு, லக்ஷ்மணனை எப்போது முதல் தனியாக பிரித்தீர்கள்? தாங்கள் சொன்னீர்கள், எங்கே ராமனோ அங்கே லக்ஷ்மணன். தாங்கள் தானே சொன்னீர்கள், லக்ஷ்மணன் ராமனின் இரண்டாவது அந்தராத்மா. எவையெல்லாம் ராமனுக்கு உரியதோ லக்ஷ்மணனுக்கு அது உரியதென்று. லக்ஷ்மணா, பரத சத்ருக்னனும் கூட இங்கே இல்லை. குரு, பெற்றோர்கள், நேயமுள்ள பரிவாரங்கள், இவர்களை கவனிப்பது யார்? பிரபு, வாழ்த்தும் குரு, பெற்றோர்கள், உற்றார்கள், நேச நெஞ்சங்கள், உறவெல்லாம் தாங்கள். எனது தர்மம், லட்சியம், நல்லது கெட்டது அனைத்துமே உங்களை சுற்றித்தான். நாம் பிரிந்திருக்கும் ஒரு நிலையை கற்பனை கூட செய்ததில்லை. கோபத்தில், ஒரு வேகத்தில், பாசத்தில் பண்பு தவறி பேசியிருப்பேன். லக்ஷ்மணனை மன்னித்து விடுங்கள் அண்ணா. இந்த கொடிய தண்டனை தராதீர்கள், பிரித்து விடாதீர்கள். உங்களை விட்டு நான் வாழ முடியாது அண்ணா, உங்களை விட்டு நான் வாழ முடியாது. என்னையும் அழைத்து செல்லுங்கள். லக்ஷ்மணா, உன்னையும் என்னோடு அழைத்துச் செல்ல முடியாது. மாதா சுமித்ரா என்ன சொல்வார்கள்? நான் என்ன சொல்வேன் என்று உனக்கு தெரியாதா ரகுநந்தனா? அம்மா, வனம் செல்லாதே என்று தடுக்காதீர்கள். உன்னை தடுக்க வரவில்லையடா. உன் வரையில் ராமன் இருக்கும் இடம்தான் நீ இருக்க வேண்டிய அயோத்தி. சீதையும் ராமனும் வனம் சென்றால் இந்த அயோத்தியில் உனக்கு என்று எந்த பணியும் இல்லை. அம்மா, பெருமையால் பூரிக்கும் அளவிற்கு என்னை உயர்த்தி விட்டீர்கள். பெருமையில் நான் பூரிப்பது என்று தெரியுமா? 14 வருட வனவாசத்திற்கு பிறகு, பணிவிடையில் லக்ஷ்மணன் தவறு இழைக்கவில்லை என்று கேட்ட பிறகு, நாளை முதல் சீதா உன் அன்னையைப் போல, ராமன் உன் தந்தையைப் போல, அவர்கள் துயில்கையில் நீ விழித்திரு. அவர்கள் புசித்து மிச்சம் இருந்தால் நீ சாப்பிடு. அவர்கள் நடக்கும் வழியில் முள்ளிருந்தால் அகற்று. நீ சேவை செய்கையில் சீதா இந்த மாளிகையின் சுகங்களை மறக்க வேண்டும். லக்ஷ்மணா, அன்னையின் அறிவுரை, ஊழியம் புரிவது தாய்மையை போன்றது. தாய்மையின் வடிவமே, உன் கருணையை பாராட்டுகிறேன். கொள்கையால் உயர்ந்து நிற்கிறாய். நீ பெற்ற இரு மைந்தரையும் ராமபரத சேவைக்கே அர்ப்பணித்து விட்டாய்.
இந்த அமைதியான தியாகம், கலையாத உறுதியைக் கண்டு புலம்பும் என் மனது கூட துணிவை பெறுகிறது. இல்லை அக்கா, பெருமையெல்லாம் உங்களுக்கு. அன்பினை கற்பித்தது நீங்கள்தான். அன்பு மகனே, தம்பி லக்ஷ்மணனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சுமித்திரைக்கும் ஊர்மிளைக்கும் இவன்தான் உயிர். இவனை கண்ணென காத்து இவளிடம் ஒப்படைக்க வேண்டும். அம்மா, அமைதியாக இருங்கள். லக்ஷ்மணனை உங்கள் ராமன் விழி போல் காத்து தங்களிடம் தருவான். அதில்லை ஊர்மிளா, பிரபுவுக்கு இதை பற்றி எதுவுமே தெரிந்துவிடக் கூடாது. நீயும் என்னுடன் வருகிறாய் என்று தெரிந்தாலோ என்னையும் வரக்கூடாது என்று சொல்லுவார். அதோடு பிரபுவுக்கு சேவை செய்ய வனம் செல்லும் போது என்னால் உன்னை கவனித்துக் கொண்டிருக்க முடியாது. அப்படி என்னை கவனிக்கும்படி நிலைமை உருவாகாது. பணிவிடைகள் செய்வதற்கு நான் அங்கு வர விரும்புகிறேன். களைப்புடன் நீங்கள் வரும்போது உங்கள் தேவைகளை கவனிப்பேன். லக்ஷ்மணன் சோர்வு என்னவென்றே அறியாதவன் ஊர்மிளா. மறந்தாயா மாதா சொன்னதை? எப்போதும் சேவை செய். பிரபு உறங்கிய பின்னும் நீ விழித்திரு. அப்படி இருக்க எனக்கு ஓய்வேது, உறக்கம்தான் ஏது? இந்த பிரச்சனை நம் இருவருக்குமே ஒரு பரிசோதனைதான். பிரபுவை நான் கவனிக்கிறேன், கோசலை மாதாவை நீ கவனி. ஆம் ஊர்மிளா, கோசலை மாதாவின் மகனும் மருமகளும் மனம் செல்கிறார்கள். அப்படி ஒரு நிலையில் உன்னை வைத்து பார். ஊர்மி, உன் வேதனையை அறிவேன். அந்த தாய்ப்படும் வேதனையை நீயும் அறிந்து கொள்ள வேண்டும். தன் தனையனை பிரிந்து 14 வருடங்கள் எப்படித்தான் அந்த தாய் அதனை தாங்குவாள்? அந்த தாயை கவனிப்பது உன் பொறுப்பு. இன்னும் ஒரு பிரார்த்தனை. நான் மனம் செல்லும் போது உணர்ச்சி வசப்பட்டு நீ அழக்கூடாது. ஆம், போகும்போது பொறுமை நிறைந்த உன் திருமுகத்தின் நினைவோடுதான் நான் செல்வேன். அது 14 வருடங்கள் பக்கத்துணையாக இருக்கும். விடை தரும் உன் விழியில் வீரத்தை, மனைவியின் தியாகத்தை இந்த லக்ஷ்மணன் காண விரும்புகிறேன். மிக கடுமையான சோதனையாகும். மறுக்கவில்லை. ஊர்மிளா, நீ உன் இளமையை தியாகம் செய்கிறாய். அது உன்னால் தான் முடியும். எந்த மனைவியும் செய்யாத தியாகம் இது. உனது கண்ணீர் காவியமாகாது இருக்கலாம். லக்ஷ்மணன் நெஞ்சில் அது ஓவியமாக நிலைக்கும் ஊர்மி. கேள்விப்பட்டது நிஜம்தானா? ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லையா? இல்லை இல்லை. அடடா, ஏன் இப்படி ஒரு முடிவு? ஆண்டவன் கூட பார்த்து கொண்டிருக்கிறான், ஆட்சியை கொடுப்பதையும் பறிப்பதையும். அட, உங்கள் அனுதாப மொழிகள் யாருக்கு வேண்டும்? முதிய மன்னவருக்கு மழுங்கி போய்விட்டது மூளை. ராமனுக்கு ஆட்சி இல்லை என்பதையே பொறுக்க முடியவில்லை. ராணியின் சொல் கேட்டு வனவாசம் வேறு அனுப்புகிறாராம். யாரை பழிக்க? அந்த புறத்தின் தலையீடு அரசியலை ஆட்டி வைக்கிறது. இரவோடு இரவாக இப்படி விளையாடி விட்டார்களே. ராமனுக்கு காடாம், பரதனுக்கு நாடாம். ஏதோ ஒரு வகையில் இதில் பரதனுக்கு பங்கு இருக்கிறது. ஆசை கொண்ட தாய் பிள்ளையை தலைகுனியும்படி வைத்து விட்டாள். உண்மையில் ராமன் பரதனிடம் உயிரையே வைத்திருக்கிறார். அட மடையா, ராமன் எல்லோரையும் நேசிப்பவர். அயோத்தியின் உயிர் ராமனே இங்கு இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் அயோத்தி எதற்கு? தட்டி கேட்போம், வாருங்கள் அரண்மனைக்கு. பழம் நழுவி பாலில் விழுந்தது. ராமன் வனவாசம் செல்ல ஆயத்தமாகிவிட்டான். கூடவே சீதை லட்சுமணனும் செல்கிறான். என்ன தடையாக இருப்பவர்கள் தானே விலகி போய்விட்டார்களா? அந்த லக்ஷ்மணன் தான் பெரிய பிரச்சனையாக இருந்தான். கைகா, பார் என் முன் யோசனை. இதென்ன? முனிவேஷம் போட. பாவம், அவர்கள் இதை எங்கே தேடுவார்கள்? போகட்டும் என்று கொண்டு வந்தேன். மதியோக திலகம் நீதானடி வந்தரா? கைகேயி. ஓ, குருமாதா வர வேண்டும். என் பாக்கியமே பாக்கியம். ராணி கைகேயி, நீ செய்தது நீதிக்கு அடுக்குமோ? இங்கு ஒவ்வொருவரும் உன்னை குறை சொல்கிறார்கள். ராமன் இல்லாத அயோத்தி அயோத்தியா என்று கேட்கிறார்கள். பொட்டிழந்த அபாகியவது போல் நிற்கும் அயோத்தியில் மக்கள் இருப்பார்களா? ஆள்வதற்கு மக்கள் தான் வேண்டாமா? ஒரு வெறும் நாட்டையா ஆண்டு பரதன் மகிழ்ச்சி கண்டு விடுவான்? ஏன் காண முடியாது? அவன்தான் ஆள்வதற்கு தகுதியுள்ளவன் குருமாதா. நீ செய்த இந்த மாற்றம் ஒரு ஆட்சியையே மாற்றியதோடு
உன் வாழ்வையே மாற்றி உன்னை வருத்தப்பட வைக்கப் போகிறது. மாளிகையின் முடிவுகளை ஆராய்வதில் மரியாதைக்குரியவரான தாங்கள் ஆர்வம் காட்டாமல் இருப்பதையே அரண்மனை பாராட்டும். இல்லையேல் மரியாதைகளும் மாறும், மனதும் புண்படும். சலனங்களுக்கு ஆட்பட்டு வீண் சாகசம் புரிகின்றாய். சுயநலத்தில் சுகம் காணுகின்றாய். கேள் ராணி கைகேயி, இந்நாட்டில் மாற்றாந்தாய் கொடுமைகளை பற்றி நாளை எழுதப்பட இருக்கும் சரித்திரங்கள் உன்னையே உதாரணம் காட்டும். நாளை பிறக்க போகும் பெண் குழந்தைகளின் பெயர்களில் இனி உன் பெயர் இருக்காது. ஆம், இருக்கவே இருக்காது குருமாதா. என் பெயரை இனி யாரும் வைக்கவும் முடியாது. கைகேயி என்பவள் ஒருத்தி, கதையை மாற்றுவாள் திருத்தி. வாழ்க மன்னவா. ராஜகுமாரர்கள் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் தங்கள் உடைமைகளையும் அவர்கள் உரிமை வழிபட்ட மாளிகைகளையும் தியாகம் செய்து வனவாசம் செல்ல ஆயத்தமாகிவிட்டார்கள். இருவரும் குலமகள் சீதையுடன் வாசலில் நிற்கிறார்கள். தம்மை தரிசிக்க அனுமதி கேட்டு. சுமந்தரரே, உடனே அழைத்து வாருங்கள். ஆகட்டும் மன்னவா. மன்னவா, பயணம் செல்லுவதற்கு முன்னால் தமது ஆசிகளை கோருவதோடு பிரார்த்தனை ஒன்று. லக்ஷ்மணனும் சீதையும் என்னோடு வர அனுமதி தாருங்கள். என்ன? லக்ஷ்மணன், சீதை? இல்லை இல்லை. முடிந்த அளவுக்கு என்னுடன் வராமல் தடுக்க முயன்றேன். பல காரணங்கள் சொல்லியும் மறுத்தார்கள். இனி தாங்கள் கவலையே படக்கூடாது. நாங்கள் மூவரும் செல்ல அனுமதி தாருங்கள். 14 வருட வனவாசம் கழித்து தர்மாத்மாவும் என் தந்தையுமான தங்களை பார்க்கவும் பணிபுரியவும் திரும்பி வருவேன். இல்லை இல்லை ராமா, நீ வனம் போக வேண்டாம். கைகைக்கு நான் கொடுத்த வாக்கு பந்தப்படுத்தும் என்னை, உன்னை அல்ல. நீ ஒரு வீரன். தடுமாறி சென்ற உன் தந்தையை தட்டி கேள். போராடி உன் உரிமையை பெற்றுக்கொள். மறுத்து விடுவீர்கள் என்பதை நான் அறிவேன். பாசமிக்கவர் என்பதையும் அறிவேன். அன்பின் மிகுதியில் தமது கீர்த்தியை, தவத்தை, தர்மங்களை தனையனுக்காக இன்று பலியிட கருதுகிறீர்கள். ராமனுக்காக இத்தனை தியாகங்களோ? இப்படி ஒரு தந்தையின் மைந்தனுக்கு உயிரினும் உயர்ந்தது கடமை அல்லவா? அவன் தன் தந்தையின் பெயரையும் புகழையும் அழிக்கக்கூடாது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதில் இன்று மாறுபடுகிறேன். என் பிரியமுள்ள தந்தையின் வடிவுக்கு, வரலாறுக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக. வாய்மை வழி நடப்பவன் நான் என்று புகழ் பெறுவதற்கு நீ 1 கோடி துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வாய், பொறுத்துக் கொள்வாய். மாளிகையில் தந்தையும், மைந்தன் நீ வனத்திலுமா? இல்லை மைந்தா, இல்லை. மன்னவன் முன்னோடு வருகிறேன். மன்னவரே, தாம் தானே சொன்னீர்கள் அரசன் மக்களுடைய உரிமை என்று. இன்று புத்திர பாசத்தால் அந்த மக்களை தவிக்க விட நினைப்பது சரிதானா? ராமனை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். சுகமும் துக்கமும் இரவும் பகலும் போல் தொடர்ந்து வரும். வனவாசம் ஏற்று வனத்தில் வாழ்வு காண உறுதி கொண்டு விட்டேன். சாஸ்திரம் மகனுக்கு தந்தை தெய்வம் என்று சொல்கிறது. நான் வணங்கும் தெய்வமே 14 வருட வனவாசம் தங்களுக்கு என் பூஜை. வனம் செல்ல எனக்கு விடை கொடுங்கள். விடை கொடுத்தால் ராமன் பிறந்த பயனடைவான். விதி விளையாட நான் தான் ஆகப்பட்டேன். இக்கட்டான நிலைமையிலே என்னை ஏன் பந்தாடுகிறது? விதி என்னை வாழ விடவில்லை, சாகவும் விடவில்லை. சரி, ஆண்டவன் செயல். சீதாராமன் புனித கரை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற